வணங்கான் கன்னியாகுமரியில் ஓப்பன் ஆகிற கதை. பிதாமகன் சித்தனுக்கு சிமிலியரா ஒரு ஹீரோ. ஆக மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைனாலே அவனால சலிச்சுக்க முடியாது. அவனை பயங்கரமா கோவப்படுத்துற மாதிரியான ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. அதனால அவன் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிடுறான். அது என்ன, அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தான் இந்த படத்துக்கான கதை. படம் ரிலீஸ் ஆகுதுங்கிறதால உட்காந்து ட்ரீசெட் எல்லாம் எதுவும் பார்க்கல. பாலாபடம்ங்கிறது தாண்டின எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. உள்ள போய் உட்காந்தா படம் ஆரம்பிச்சு ஓடுது. இதுதான் கதைன்னு அவங்க சொல்ற 5வது நிமிஷத்துல இன்டர்வல் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல தான் இதுவரை என்ன நடந்ததுங்கிறதும் புரியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் வருது. அங்க இதுதான் அந்த ஒரு கிரிப்பிங்கான நரேஷன்ங்கிறது இருக்கு. ஆக்சுவலா படத்துக்கான ரன் டைம் ரொம்பவே கம்மி, 2 மணி நேரம் தான். அதுல ஒரு கம்பெனிங்கான ஸ்டோரி சொல்றதுக்கு பாலா மாதிரியான இயக்குனருக்கு கத்துக் கொடுக்கணுமா என்ன? ஆனாலும் அவர் ஆரம்பத்துல பொறுமையா டைம் எடுத்து ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கூட சொல்லிட்டு இருப்பாரு, என் படம் சும்மாவே ஒரு மாதிரி ட்ரையா தான் போகும், அட்லீஸ்ட் ஆடியன்ஸ் என்கேஜிங்கா வச்சுக்கிறதுக்கு காமெடியான சில விஷயங்கள் ஏதாவது கமர்ஷியலா ஆட் பண்ணாதான் உண்டு அப்படின்னு அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணிட்டாரோன்ற ஃபீல் தான் இருக்கும் இந்த படத்தோட. அந்த ஆரம்ப போர்ஷன் அது ஒரு மாதிரி ஸ்லோவா போகும். கதைக்குள்ள அவங்க டக்குன்னு போன ஒரு ஃபீலுங்கிறதே இல்லை. ரொம்ப பொறுமையா டைம் எடுத்து அதை பண்ணிட்டு இருந்தாங்க அந்த போர்ஷன்ஸ் எல்லாம். அது பிட் கொஞ்சம் அன்வான்டா தெரிஞ்சது. ஒரு சில காட்சியில கண்டிப்பா அவங்க கட் டவுன் பண்ணிருக்கலாம். பட் ஒன்ஸ் அந்த கதைக்குள்ள போனதுக்கு அப்புறம் சொன்னது கூட அந்த ஒரு கம்பெனிக்கான ஸ்டோரி சொல்றதுக்கு இவருக்கெல்லாம் சொல்லியா கொடுக்கணும். அதை பக்காவா நரேட் பண்ணிருக்காரு, குறிப்பா செகண்ட் ஹாஃப்லாம். பொதுவாக பாலா படத்துல கிளைமேக்ஸ் தான் நம்ம எதிர்பார்த்ததா இருக்கும். ஆனா இந்த படத்துல அடுத்தடுத்த சில காட்சிகள் நம்ம எதிர்பார்த்தபடி வந்தது கொஞ்சம் ஏமாற்றத்தை தான் கொடுத்தது. பட் மித்தபடி சொன்னது போல அவருக்கான அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் இருக்குல்ல, அவரோட அந்த ஃபிலிம் லாங்குவேஜ் இருக்குல்ல, அது அந்த ஒரு தாக்கத்தை கண்டிப்பா ஏற்படுத்த தான் செய்யுது. கிளைமேக்ஸை தவிர்த்துட்டு பார்த்தாலே நான் சொல்றேன், அந்த மேக்கிங்ல சொல்றேன். அந்த கிளைமேக்ஸை பத்தி பேசுவோம். அதுக்கு முன்னே இந்த மேக்கிங்கை பத்தி சொன்னேன் இல்லையா, மேபி பட்ஜெட் ப்ராப்ளமா இல்லை என்னன்னு தெரியல. அந்த ஓவரால் மேக்கிங்ல அந்த பிக்சர் குவாலிட்டிலையும் சரி, அண்ட் ஒரு சில காட்சிகள்ல உள்ள பெரிய லாஜிக் மிஸ்டேக்லையும் சரி. உதாரணத்துக்கு ஹீரோ அரெஸ்டாய் ஜெயிலில் இருக்கிறப்போ ஹீரோவை பார்க்கறதுக்கு வந்துட்டு போவாங்க, ஹீரோவோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு போவாங்க. இதே இயக்குனர் வேற படங்களுக்குலாம் போவேன், இதே இயக்குனரோட பிதாமகன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அதுல ஜெயில ஹீரோ 2 பேர் இருக்கிறப்போ அவங்கள பார்க்க வரவங்க எப்படி வந்து மீட் பண்ணுவாங்க, அங்க எப்படி ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அது நம்ம லாஜிக்கலா யோசிக்க விடாத அளவுக்கு ஒண்ணு பண்ணணும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது ரொம்ப அப்பட்டமா சினிமா தானங்கிறது தெரிஞ்சது. அப்படி ஒரு கைதி படுத்து கிடக்கிற செல்லுக்குள்ள போய் உட்காந்து பேசிட்டு வர அளவுக்கு அலோவ் பண்ணுவாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. மேபி பட்ஜெட் ப்ராப்ளம்னால அதை கொஞ்சம் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சாரானுங்கிறது புரியல. ஒரு பக்கம் சூர்யா சார் பண்ணிருக்க வேண்டிய கேரக்டர் தானேங்கிறது மைண்ட்ல ஓடுது. அண்ட் இன்னொரு பக்கம் சப்கான்சியஸா இது இன்னைக்கு நேத்து இல்ல, இன்னைக்கு அந்த முதல் வீடியோ வந்ததுல இருந்தே சித்தனுக்கு சிமிலியரான ஒரு கேரக்டர் தானே இதுங்கிறது சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டியும் அந்த கேரக்டருக்கு ஒரு உயிர் கொடுத்திருக்காரு அருண்ஜி அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல. சும்மா பேச்சுக்கு சொல்றதுனால அவ்வளவு பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அருண்ஜி கிட்ட இருந்து. அண்ட் அப்கோர்ஸ் அவர்கிட்ட இருந்து மட்டும் கிடையாது, அந்த சின்ன பொண்ணு ஹீரோயின் கேரக்டர், இது இல்லாம சிவாஜிக்கு சிமிலியரா ஒரு ஃபாதர் கேரக்டர் ஒண்ணு வருது. இப்படி படத்துல வர எல்லா கேரக்டர்ஸும் அவங்களுக்கான அந்த ரோல்ல நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் அப்கோர்ஸ் இதெல்லாம் எதிர்பார்த்ததுதான். இது கூட இல்லைன்னா அப்புறம் என்ன இயக்குனர் பாலா. மியூசிக் படத்துல இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஜிவியோட மியூசிக் எனக்கு அப்படி தோணுச்சு. ஓகே, படத்துக்கு தேவையான லெவல்ல அதை பண்ணியிருந்தாலும் மேபி இன்னும் ஒரு சில இடங்கள்ல பெட்டரா இருந்திருக்கலாமோன்ற, அதாவது மியூசிக்னால இந்த சப்ஜெக்ட் இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஆகிற லெவலுக்கு ஏதாவது பண்ணிருக்கலாமேன்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. ஸோ அது ஒரு விஷயம். சொன்னது போல சினிமாட்டோகிராஃபில அந்த பிக்சர் குவாலிட்டியில எனக்கு ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே தான் இருந்தது. மேபி பட்ஜெட் ரொம்ப கம்மி போல, ஏன் அப்படிங்கிறது இந்த 2 விஷயம். ஆனா இதெல்லாம் தாண்டியும் சொன்னது போல அவரோட நரேஷன்னா அந்த ஒரு மாதிரி கம்பெனிக்கா கரெக்டாவே கொண்டு போயிருக்காப்ல. சரி, நாச்சியாருக்கு அப்புறம் இப்பதான் ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுக்கணும்னு பாலாக்கு தோணி இருக்கு போல. நம்ம யோசிக்கிறதுக்குள்ள போற போக்குல ஒரு குத்து, மூலக்கோளாறு உள்ளவன் லூசு பையன் நம்ம பாலா திட்டுற ரேஞ்சுக்கு ஒரு குத்து கிளைமேக்ஸ்ல குத்தி விட்டு போயிருப்பாரு. கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. மித்தபடி ஒரு நல்ல படம். ஆனா அது அகைன் வழக்கமான ஒரு அந்த கிளைமேக்ஸ்னால வழக்கமான ஒரு பாலா படம் ஆயிடுச்சு. இதே நான் அழுத்தி வழக்கமான ஒரு பாலா படம்னு சொல்றேன்னா, ஆடியன்ஸ் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. பாலா படம்னா இப்படிதான் இருக்கும்ன்றது இன்னைக்கு நேத்து இல்ல, 4-5 படத்துக்கு முன்னே அவங்க ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க, இப்படிதான் இருக்கும் பாலா படம் அப்படிங்கிறது. அது அப்கோர்ஸ் ரசிக்கிற ஆடியன்ஸ் ஒரு பெரிய கூட்டம் இருந்தா கூட அதை தாண்டின ஒரு கூட்டத்துக்கு அது ஒரு வழக்கமான படமா புதுசா எதுவும் கிடையாது. இவர் படத்தை பார்த்து உட்காந்தா யார் உட்காந்து குமுறிக்கிட்டு இருக்குதுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுங்கிறது வந்துருச்சு. ஸோ அப்படியான ஆடியன்ஸுக்கு இது வழக்கமான ஒரு பாலா படம் தான். ஸோ அதை தாண்டி சொன்னது போல அவரோட படங்கள் ஒரே மாதிரி இருக்குன்றது சொன்னா கூட, அதாவது ஒரே மாதிரியான ஒரு இம்பாக்டை தான் கொடுக்குதுங்கிறத சொன்னா கூட, ஒரு படத்துலயும் அவரோட அந்த யூனிக்கான மேக்கிங், அவரோட அந்த யூனிக்கான ஸ்டோரி டெல்லிங் ரசிக்கிற ஆடியன்ஸும் இருக்காங்க. கண்டிப்பா அப்படியான ஆடியன்ஸுக்கு இந்த படம் அவங்க தாராளமா இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா சொன்னது போல இது ஒரு வழக்கமான பாலா படம். ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா போய் ட்ரை பண்ணுங்க. பார்த்துட்டு வந்து இந்த படத்தை தாட்சிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ரிலீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.